Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பல்லாவரம் சந்தையில ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கலாமா, எக்ஸாம்பிள் டம்பிள்ஸ், ராட் இந்த மாதிரி பொருள் அங்க வாங்கலாமா, அங்க இதெல்லாம் வர்த்தா இல்லையா அங்க போய் வாங்குறதுக்கு, இல்லனா வேற எங்கேயாச்சும் நல்ல ஒரு பெரிய கடையா பார்த்து வாங்கலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் டவுட் இருக்கும். இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல்லாவரம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ ஒவ்வொரு கடையாக தேர்தல் வெட்டியை தொடங்க போகிறோம். பயங்கரம் இல்லை, பயங்கரமாக பண்ண போகிறோம். வாங்க உள்ள போகலாம். நம்ம எப்படியோ இரும்பு கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு 2 கடையில் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாமே செகண்ட் ஹேண்ட். என்ன வெயிட்னு அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஸோ ஒரு ஜூட்டை விட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸை குடிக்கலான்னு கரும்பு ஜூஸை வாங்கி சும்மா மடக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சது பாருங்களேன். எப்பா நெக்ஸ்ட் பல்லாவரம் போனா இந்த ஒரு ஸ்பாட்டை மட்டும் பாத்துருங்க, வேற லெவல்ல இருக்கும். அதை இன்னைக்குன்னு பார்த்து ஒவ்வொரு டம்பிள்ஸ் தான் கண்ணில் மாத்துது. சில பேர் நான் போய் சொல்றேன்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு வீடியோவை காமிக்கிறேன். ஆனால் டம்பிள்ஸ் எல்லாமே ஒரே ஒன்று தனித்தனியா இருக்கா? இல்ல செட்டா எதுவுமே இல்லைண்ணா, செட்டே இல்லையாண்ணா, இல்ல எதுவுமே செட்டே இல்லையாண்ணா. இது பிளேட் இல்லைண்ணா, நான் அந்த மாதிரி டம்பிள்ஸ்ல கேட்டேன். இது டம்பிள்ஸ் அந்த மாதிரி இல்லைல்ல. லாஸ்டா எப்படியோ ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கடையை பார்த்தாச்சு. தலைவரை பார்த்தா மன்சூர் அலிகான் ஃபேன் மாதிரி இருக்காரு, ராஜா பாவட் மாதிரி உட்காந்துக்கிட்டு. ஸோ விசாரிச்சு பார்ப்போம் என்னென்ன சொல்றாருன்ட்டு. அதெல்லாம் கம்மி தான் பண்ண மாட்டீங்களா? அதே ரேட்டு பார்க்கலாம்ல. எவ்வளவு? 70 ரூபாண்ணா? 75. 75 ரூபாவா? 75 ரூபாய்க்கு இது வர்த்தான்னு கேட்டா தெரியல. நம்ம என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுங்க. 70 வாங்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஒரு கிலோ 75 எங்கேயோ போகுது. ஸோ நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். கிளம்பி பல்லாவரத்தை சுத்தி பார்த்ததுல ஒரே ஒரு தான் பார்த்தோம். அதுல பார்த்தா ஒரு கிலோ வந்து 75 ரூபாய் கிட்ட சொல்றாங்க. கம்மியா பண்ண முடியாது, ராஜா பாவட் மாதிரி உட்காந்து சொல்றாங்க. வேற எங்கேயும் கடையில ஒவ்வொன்றா தான் விற்கிறாங்க. அதுவும் வந்து என்ன கிலோ என்ன எதுன்னே தெரியாம விற்கிறாங்க. ஸோ பார்ப்போம், எல்லாம் பார்த்துச்சு சொல்றேன். அதே மாதிரி பைக்லாம் எடுத்துட்டு வந்தாதீங்க. பைக்கு ஆட்டோலாம் செம்ம டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஸோ அதெல்லாம் எடுத்து வந்துடாதீங்க. உள்ள வரும்போது பத்திரமா வாங்க. அதாங்க, பை.